அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பு வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, புது தமிழ்லேருந்து ஒரு முக்கியமான ஒரு 100 வினாக்கள் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல புதுசா வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நான் பாருங்க, உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் யார்? பாரதிதாசன். உடல் மண்ணுக்கு உயிர் தமிழுக்கு என்ற கொள்கையை உயிர் மூச்சாய் பெற்றவர் பாரதிதாசன். அடுத்த வினா பாருங்க, அடையெடுத்த ஆகுபெயர் என்ற இலக்கண குறிப்பிற்கு பொருத்தமான நூல் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருக்குறள். அடையெடுத்த ஆகுபெயர் அப்படிங்கன்னா திருக்குறள். அடுத்த வினா, பாசிலை என்பதை பிரித்து எழுதுக. பாசிலை என்பதை பிரித்து எழுதுகனா, பசுமை கூட்டல் இலை. அதுதான் சரியான விடை. அடுத்த வினா பாருங்க, பிழையான கூற்றை கண்டறிக. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது ஆப்ஷன் டி தான் தப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, வன்தொடர் குற்றியலுகத்தின் பின் வல்லினம் மிகாது அப்படிங்கிறது தப்பு. அடுத்த வினா பாருங்க, பொருத்தமானவற்றை தேர்ந்தெடுக்க. அதாவது மரபு வழி கேட்டிருக்காங்க. என்ன பார்த்தீங்கன்னா, நாய் கத்தும் அப்படிங்கிறது தான் சரியானது. அடுத்த வினா, பிழையான தொடரை கண்டறிக. இதை பார்த்தீங்கன்னா, இரட்டை கிளவியில் வல்லினம் மிகும் சொல்றாங்க, தப்பு. இரட்டை கிளவி வல்லினம் மிகாது. அடுத்தது பொறுத்து கேட்டுறாங்க. இதற்கான விடையை பார்த்துடலாம். இதற்கான விடை ஆப்ஷன் ஏ. அப்படின்னா, செக்கு அப்படிங்கிறது காசோலை, ஃபைல் அப்படிங்கிறது கோப்பு, அடுத்தது விசா அப்படின்னா நுழைவு இசைவு, அடுத்தது பாஸ்போர்ட் அப்படிங்கிறது கடவுச்சீட்டு. அப்போ இதுக்கான விடை ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா, அவன் பொன்னன் இது எவ்வகை பெயர்? அவன் பொன்னன் அப்படிங்கிறது எவ்வகை பெயர்? இதுக்கான விடை பொருட்பெயர். அடுத்தது, ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயற்படு பொருளாக வேறுபடுத்துவது எதுன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் வேற்றுமை. ஒரு பெயர் சொல்லின் பொருளை செயற்படு பொருளாக வேறுபடுத்துவது இரண்டாம் வேற்றுமை. அடுத்த வினா, கொடுக்கப்பட்ட தொடரில் பெயரச்ச தொடரை தேர்வு செய்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, தைத்த சட்டை அப்படிங்கிறது தான் பெயரச்ச தொடர். அடுத்தது பாருங்க, குழல் கேட்டு மகிழ்ந்தான் இது எவ்வகை ஆகுபெயர்? கருவி ஆகுபெயர். குழல் கேட்டு மகிழ்ந்தான்னா கருவி ஆகுபெயர். அடுத்த வினா பாருங்க, பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவுவது எவ்வகை வினான்னு கேட்டீங்கன்னா, குழல் வினா. பருப்பு உள்ளதா என வணிகரிடம் வினவும் வினா குழல் வினா. அடுத்த வினா, அடிதோறும் 4 சீர்களை பெற்று வருவது எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா, நேரடி. அடுத்த வினா, தலையின் வகையறிக. காய் முன் நிறை வருவது எத்தலை வகையிற்பாற் என்று கண்டறிக. எதுன்னு பார்த்தீங்கன்னா, கலித்தலை. காய் முன் நிறைனா கலித்தலை. அடுத்த வினா, செந்தளிர் கற்பகத்தின் தெய்வ திருமலர் போன் மண்புலவன் வள்ளுவன் வாய்ச் சொல் என்ற செய்யுள் தொடர் அமைந்துள்ள நூல் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா, திருவள்ளுவ மாலை. அடுத்தது பாருங்க, தீரா இடும்பை தருவது எது? தீரா இடும்பை தருவது எதுனா, ஆராயாமல் ஐயப்படுதல். அடுத்த வினா பாருங்க, 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று. எதுன்னு பார்த்தீங்கன்னா, நாலடியார். 14 கீழ்க்கணக்கு நூல்களுள் ஒன்று நாலடியார். அடுத்த வினா, கீழ்கண்டவற்றுள் பொருந்தாததை தேர்வு செய்க. எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் சி தான் தப்பு. அதாவது, கம்பராமாயணத்தின் உட்பிரிவு காது என அழைக்கப்படுகிறது, தப்பு. பாக்கியெல்லாம் ரைட்டு. கம்பராமாயணத்துக்கு கம்பரிட்ட பெயர் ராமாவதாரம். கம்பராமாயணத்தின் பெரும்பிரிவிற்கு காண்டம் என்று பெயர். கம்பராமாயணம் ஒரு வழிநூல் ஆகும். இது எல்லாமே சரி, இது மட்டும்தான் தப்பு. அடுத்த வினா பாருங்க, கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனை? கம்பன் சொன்ன வண்ணங்கள் எத்தனைனா 96. அடுத்தது, ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் யார்? புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். ஐங்குறு நூற்றை தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடலூர் கிழார். அடுத்த வினா பாருங்க, பொறுத்துக்க கேட்டிருக்காங்க. இதுக்கான விடை ஆப்ஷன் பி. அப்ப துஞ்சல் அப்படின்னா சோம்பல். அடுத்தது, தமியர் அப்படின்னா தனித்தவர். தாள் அப்படின்னா முயற்சி. நோன்மைனா வலிமை. இதுக்கான விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. அடுத்த வினா, புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? ஜி.யு. போப். புறநானூற்றில் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் ஜி.யு. போப். அடுத்த வினா,
திவ்ய பிரபந்தத்திற்கு உரை வழங்கியவர் யார்? பெரிய வாச்சான் பிள்ளை. அடுத்த வினா, பெருஞ்சூளையினால் ஆட்கொள்ள அடைந்துய்ந்த தெருளும் உணர்வில்லாத சிறுமையேன் யான் என்றார். இவ்வரிகள் யாரை குறிப்பிடுகிறதுனா திருநாவுக்கரசர். அடுத்தது, பொருளறிந்து பொறுத்து கேட்டுறாங்க. இதற்கான விடையை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி. அப்ப ஒல்லை அப்படிங்கிறது விரைவு, ஈறு அப்படின்னா எல்லை, மேதி அப்படின்னா எருமை, அங்கனர்னா சிவன். இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் டி. அடுத்த வினா, குருசு என்பதன் பொருள் தருக. குருசுனா சிலுவை. குருசுனா சிலுவை. அடுத்து பாருங்க, கிறிஸ்துவ கம்பர் என்று அழைக்கப்பட்டவர் யாருன்னா எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. கிறிஸ்துவ கம்பர் எச்.ஏ. கிருஷ்ணபிள்ளை. அடுத்த வினா, பிள்ளை பெருமாள் ஐயங்கார் யாருடைய அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார்? திருமல நாயக்க மன்னர். பிள்ளை பெருமாள் ஐயங்கார் திருமலை நாயக்கர் மன்னர் அவையில் அலுவலராய் பணிபுரிந்தார். அடுத்த வினா, பொருந்தாத இணையை கண்டறிக. எதுன்னு பார்த்தீங்கன்னா முக்கூடற்பல்லு தான் தப்பு. அது முக்கூடற்பல்லு வந்து யாருன்னு ஆசிரியர் தெரியாது. இப்போ பாக்கியெல்லாம் ரைட்டு. ராசராச சோழன்லாம் வந்து ஒட்டக்கூத்தர் சரி. திருவேங்கட தந்தாதி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் ரைட்டு. மதுரை கலம்பகம் குமரகுருபரர். அப்போ இது மட்டும்தான் தப்பு. அடுத்த வினா, உலக பொதுமறை என போற்றப்படும் நூல் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா திருக்குறள். உலக பொதுமுறை திருக்குறள். அடுத்தது, கடுகைமுத்து புலவரின் மாணவர் யார்? உமறு புலவர். கடுகைமுத்து புலவரின் மாணவர் உமறு புலவர். அடுத்த வினா, பேராசிரியர் பே. சுந்தரம் பிள்ளை அவர்கள் யாரை ஞானாசிரியராக கொண்டு ஒழுகி வந்தார்? சுந்தர சுவாமிகள். 33வது வினா, நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் யாருன்னா சி. சுப்பிரமணி பாரதியார். நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று முழக்கமிட்டவர் வந்து சி. சுப்பிரமணி பாரதியார். அடுத்த வினா பாருங்க, ஒரு முக்கியமான வினா. பகுத்தறிவு கவிராயர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை நாராயணகவி. பகுத்தறிவு கவிராயர் என தமிழ் மக்களால் அழைக்கப்படுபவர் உடுமலை நாராயணகவி. அடுத்த வினா, மக்கள் கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். மக்கள் கவிஞர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம். அடுத்தது, புரட்சி முழக்கம் என்னும் நூலை எழுதியவர் யார்? சாலை இளந்திரியன். புரட்சி முழக்கம் என்ற நூலை எழுதியவர் சாலை இளந்திரியன். அடுத்த வினா பாருங்க, முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று எதுனா பெருநாரை. முற்காலத்து இசைத்தமிழ் நூல்களில் ஒன்று பெருநாரை. அடுத்த வினா பாருங்க, பம்மல் சம்பந்த முதலியார் முதலாக எழுதி நடித்த நாடகத்தின் பெயர் வந்து புஷ்பவல்லி. அடுத்தது, இயற்பெயர் கண்டறிய கேட்டுருக்காங்க பொறுத்துக்கள் கொடுத்து. இதுக்கான விடையை பாருங்க ஆப்ஷன் டி. முதல்ல பாருங்க, பாரதியார் வந்து சுப்பிரமணியன், பாரதிதாசன் வந்து சுப்புரத்தினம், சுரதா வந்து ராசகோபாலன், அடுத்தது வாணிதாசன் வந்து அரங்கசாமி. அப்போ இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் டி. 40வது வினா, மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற ஆராய்ச்சி நூலை எழுதியவர் யாருன்னா மறைமலை அடிகள். மாணிக்க வாசகர் வரலாறும் கால ஆராய்ச்சியும் என்ற நூலை எழுதியவர் வந்து மறைமலை அடிகள். அடுத்தது பாருங்க, யார் காப்பார் என்று தமிழென்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யாருன்னா உ.வே. சாமிநாதர். யார் காப்பார் என்று தமிழென்னை ஏங்கிய போது நான் காப்பேன் என்று எழுந்தார் ஒருவர். அவர் யாருன்னா உ.வே. சாமிநாதர். அடுத்து பாருங்க, தேவநேய பாவனார் எத்தனை நூல்களை படைத்துள்ளார்? 43. தேவநேய பாவனார் வந்து 43 நூல்களை படைத்துள்ளார். அடுத்தது பாருங்க, ஞான கண்ணாடி என்ற சமய நூலை எழுதியவர் யார்? யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமா முனிவர். ஞான கண்ணாடி வீரமா முனிவர். அடுத்த வினா, தட்சிணமேரு என்று ராசராசனால் அழைக்கப்பட்ட கோவில் எதுன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில். தட்சிணமேரு எதுனா தஞ்சை பெரிய கோவில். அடுத்தது, தமிழ் ஆட்சி மொழியாக திகழும் நாடுகள் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா இலங்கை, சிங்கப்பூர், மலேசியா. அடுத்த வினா, தன்மையின் அடிப்படையில் அமைந்த நிலத்தின் பெயர் என்ன? எதுன்னு பார்த்தீங்கன்னா கலர் நிலம். அடுத்தது, பொறுத்துக்கிட்டுருங்க. இதற்கான விடை வந்து ஆப்ஷன் டி. அப்படின்னா குறிஞ்சி வந்து தொண்டகம். அடுத்தது, முல்லை வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஏறுகோட்பறை. மருதம் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மணமுலா. அடுத்தது, பாலை வந்து துடி. அப்போ இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் டி. அதாவது 2, 3, 4, 1. அடுத்த வினா,
பெரும்பொழுதும் அதோட மாதம் கொடுத்துருக்காங்க. இதுக்கான விடையை பார்த்துடலாம். ஆப்ஷன் பி. அப்போ கார்காலம் வந்து ஆவணி, புரட்டாசி. அடுத்தது முன்பனி காலம் எதுன்னு பார்த்தீங்கன்னா மார்கழி, தை. அடுத்தது முதுவேநீர் காலம் பார்த்தீங்கன்னா ஆனி, ஆடி. அடுத்தது குளிர்காலம் வந்து ஐப்பசி, கார்த்திகை. இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் பி 2, 1, 4, 3. அடுத்த வினா உற்றறிதல், சுவைத்தல் ப்ளஸ் நுகர்தல் இது வந்து எதுக்குன்னா கரையான், எறும்பு. அடுத்தது பாருங்க பிரித்தெழுதுக. வேறு இல்லை. இதுக்கான விடை வந்து வேறு கூட்டல் இல்லை. வேறு இல்லை வந்து வேறு கூட்டல் இல்லை. அடுத்த வினா உடன்பாட்டு வினையை எதிர்மறை வினையாக மாற்றுக. வந்தான் அப்படிங்கிறத வந்திலன் அப்படிங்கிறதான அது எதிர்மறை வினை. அடுத்தது பாருங்க குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், இல்லம். இதில் பொருந்தா சொல்லை கண்டறிக. என்னன்னு பார்த்தீங்கன்னா இல்லம்ங்கிறது தான் தப்பு. அடுத்த வினா கிளி, கிளி, கிளி போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. இதை பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கிளிக்குனா பயம், அடுத்தது கிளித்தல். இந்த கிளினா ஒரு பறவை. அப்போ ஆப்ஷன் ஏ. அடுத்த வினா பாருங்க அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி எதுனா கோ. அரசனை குறிக்கும் ஓரெழுத்து ஒரு மொழி கோ. அடுத்த வினா பெற்றான் வேர் சொல்லை கண்டறிந்து எழுதுக. அதுக்கான விடையை பாருங்க பெரு. பெற்றானோட வேர் சொல்லு பெரு. வா என்ற சொல்லின் பெயரச்சம் குறிப்பிடுக. வந்த. வானா வந்தங்கிறது தான் அதோட பெயரச்சம். அடுத்த வினா பாருங்க அகர வரிசைப்படி அமைந்துள்ள தொடரை கண்டறிக. இதுக்கான விடை வந்து ஆப்ஷன் பி செடி, செப்பு, செல்வம், சென்னை அப்படிங்கிறதானது சரியான அகர வரிசை. அடுத்து பாருங்க காலங்களில் தெருவில் மழை வைக்காதீர் காலை. இந்த சொற்களை வந்து ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக. அப்ப மழைக்காலங்களில் தெருவில் காலை வைக்காதீர் அப்படிங்கிறதானது சரியான விடை. அடுத்து 59வது வினா பாருங்க கொல்லையிலே வாழை பலா மாங்கனிகள் குலுங்கும். இவ்விடைக்கேற்ற வினாவினை எழுதுக. அப்ப கொல்லையிலே குலுங்குவன யாவை அப்படிங்கிறது தான் இதற்கான வினா. அடுத்த வினா பாருங்க கொக்கக்க கூம்பும் பருவத்து இவ்வுண்மையால் விளக்கப்படும் பொருள் யாது. அதாவது காலமறிந்து செயல்படுதல் அப்படிங்கிறது தான் இதுக்கான பொருள். அடுத்த வினா பாருங்க கீழ்கண்டவற்றுள் பிறவினை தொடரை குறிப்பிடுக. என்னன்னு பார்த்தீங்கன்னா பாத்திமா தமிழ் கற்பித்தாள் அப்படிங்கிறது தான் பிறவினை தொடர். அடுத்தது பிசிராந்தையார் நட்புக்கு இலக்கணமாய் திகழ்கிறார். இது வந்து எவ்வகை தொடர்னா இது வந்து ஒரு செய்தி தொடர். அடுத்தது திருக்குறளுக்கும் டேஸ் என்னும் எண்ணுக்கும் பெரிதும் தொடர்பு உள்ளதுன்னா 7 என்ற எண்ணுக்கு பெரிதும் தொடர்பு உள்ளது. அடுத்து பாருங்க பல கற்றும் கல்லாதவராக கருதப்படுவது யாருன்னா உயர்ந்தோரோடு பொருந்தி வாழும் கல்வியை கல்லாதவர் தான் என்னது பல கற்றும் கல்லாதவராய் கருதப்படுகிறார். அடுத்த வினா திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா வீரமாமுனிவர். திருக்குறளின் அறத்துப்பால் பொருட்பால் இரண்டையும் லத்தீன் மொழியில் மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். அடுத்து பாருங்க ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் வந்து மதுரை காஞ்சி. ஆறு கிடந்தன அகல் நெடுந்தெருவில் இத்தொடர் இடம்பெற்ற நூல் வந்து மதுரை காஞ்சி. அடுத்த வினா பாருங்க சிறுபஞ்ச மூலம் என்ற நூலை இயற்றிய ஆசிரியரின் சமயம் வந்து சமண சமயம். அடுத்த வினா பாருங்க அகநானூரில் 6, 16, 26 என 6ஆம் எண்ணில் வரும் பாடல்கள் பின்வரும் எத்திணையை சார்ந்தன. இதுன்னு பார்த்தீங்கன்னா மருதம். அடுத்தது கலித்தொகையை தொகுத்தவர் யார். யாருன்னு பார்த்தீங்கன்னா நல்லந்துவாணர். கலித்தொகை தொகுத்தவர் நல்லந்துவாணர். அடுத்து பாருங்க முந்தை இருந்து நாட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் அப்படிங்கிறது சொல்ற நூல் வந்து நற்றிணை. முந்தை இருந்து நட்டோர் கொடுப்பின் நஞ்சும் உண்பர் நனிநாகரிகர் சொன்னது வந்து நற்றிணை. அடுத்து பாருங்க கொன்மு என்பதன் பொருள் வந்து என்ன பார்த்தீங்கன்னா மேகம். கொன்முனா மேகம். அடுத்து 72வது வினா நாட்டுப்புற பாடலின் வகைகள் 7. நாட்டுப்புற பாடலின் வகைகள் வந்து 7. அடுத்து பாருங்க உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் வந்து பெரிய புராணம். உலகம், உயிர், கடவுள் ஆகிய மூன்றையும் ஒருங்கே காட்டும் காவியம் வந்து பெரிய புராணம். 74வது வினா சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் யார். அனுமன். சுந்தரன் என்னும் பெயரால் ராமாயணத்தில் வழங்கப்படுபவர் அனுமன். அடுத்து பாருங்க சிலப்பதிகாரத்திற்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் ஒன்று எது. எதுன்னு பார்த்தீங்கன்னா உரையிடையிட்ட பாட்டுடை செய்யுள் அப்படிங்கிறது சிலப்பதிகாரத்துக்கு வழங்கும் சிறப்பு பெயர்கள் ஒன்று. அடுத்த வினா
ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒட்டக்கூத்தர். ஜெயங்கொண்டாரின் சமகால புலவர் ஒட்டக்கூத்தர். அடுத்தது தமிழ்வழி தொகுதியில் அமைந்துள்ள கன்னிகள் எண்ணிக்கை 268. தமிழ்வழி தொகுதியில் அமைந்துள்ள கன்னிகள் எண்ணிக்கை 268. அடுத்த வினா திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் யாருன்னா பெரியவன் கவிராயர். திருமலை முருகன் பள்ளு என்ற நூலின் ஆசிரியர் பெரியவன் கவிராயர். அடுத்தது நீலகேசி எப்பாவால் எழுதப்பட்டது? விருத்தப்பா. நீலகேசி விருத்தப்பாவால் எழுதப்பட்டது. அடுத்த வினா பாருங்க. முக்கூடர் பல்லுக்குரிய பாவகை எது? சிந்துப்பா. முக்கூடர் பல்லு சிந்து பாவகையை சார்ந்தது. 81வது வினா. உருவ வழிபாடு செய்யாமல் வெட்ட வெளியை கடவுளாக வழிபட சித்தர் கடுவெளி சித்தர். அடுத்தது கடம் இச்சொல்லின் பொருள் உடம்பு. கடம்னா உடம்பு. அடுத்த வினா. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றதுன்னா மகசேரு பூசை. அடியாருக்கு உணவளித்தலை சிவநெறி எவ்வாறு குறிப்பிடுகின்றதுன்னா மகசேவர பூசை. அடுத்து பாருங்க. திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் எது? எதுன்னு பார்த்தீங்கன்னா திருவாமூர். திருநாவுக்கரசர் பிறந்த ஊர் திருவாமூர். அடுத்தது தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்றுனா பாரதிதாசன். முக்கியமானது தமிழுக்கு தொண்டு செய்வோன் சாவதில்லை இது யார் கூற்றுனா பாரதிதாசன். அடுத்த வினா. ஜீவனாம்சம் என்ற நூல் எழுதியவர் யாருன்னா சீசு செல்லப்பா. ஜீவனாம்சம் என்ற நூல் எழுதியவர் சீசு செல்லப்பா. அடுத்த வினா பாருங்க. முள்ளும் ரோஜாவும் என்ற சிறுகதை ஆசிரியர் யாருன்னா ந பிச்சமூர்த்தி. முள்ளும் ரோஜாவும் யாருன்னா ந பிச்சமூர்த்தி. அடுத்த வினா. பரிதிமார் கலைஞர் அடுத்த வினா. பரிதிமார் கலைஞருக்கு திராவிட சாஸ்திரி என்ற பட்டத்தை வழங்கியவர் யாருன்னா சி.வை. தாமோதரனார். அடுத்த வினா. ஆனந்தரங்கர் எழுதிய நாட்குறிப்புகள் எத்தனை தொகுதிகள்? எத்தனை தொகுதினா 12 தொகுதிகள். அடுத்த வினா. வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் யாருன்னா ராஜம் கிருஷ்ணன். முக்கியமானது வேலி என்னும் சிறுகதையின் ஆசிரியர் ராஜம் கிருஷ்ணன். அடுத்தது செப்பு திருமேனிகளின் பொற்காலம் என்று அழைக்கப்பட்ட காலம் சோழர் காலம். செப்பு திருமேனிகளின் பொற்காலம் சோழர் காலம். அடுத்த வினா. உலகம் உருண்டை என்ற கருத்தை எவ்வறிவியல் இயலின் பார்ப்படும்? அதாவது விண்ணியல் அறிவு. 93வது வினா. சுபாஷ அபிமானம் பொருள் கூறுக என்னன்னு பார்த்தீங்கன்னா தாய்மொழி பற்று. அடுத்தது 94வது வினா பாருங்க. தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதில் எழுதியுள்ளார்னா இந்தியன் ஒப்பீனியனில். தில்லையாடி வள்ளியம்மையின் தியாகத்தை பற்றி காந்தியடிகள் எந்த இதில் எழுதியிருக்காருனா இந்தியன் ஒப்பீனியன். அடுத்தது பாருங்க. யவனர்கள் எதனை சுமந்து அதற்கு ஈடாக எதை ஏற்றி சென்றார்கள்? பொன் ஏற்றி மிளகை ஏற்றி சென்றார்கள். அடுத்த வினா பாருங்க. மீதுன் விரும்பேல் இவ்வடியின் பொருள் யாது? அதாவது வயிறு பிடிக்க உண்ணுதல் நோய்க்கு இடமளிக்கும். அடுத்த வினா. ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் என்ன? திருவருட்பிரகாச வள்ளலார். ராமலிங்க அடிகளாரின் சிறப்பு பெயர் திருவருட்பிரகாச வள்ளலார். 98வது வினா. அரை வயிற்று கஞ்சிக்கு அலறப்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் யாருன்னா அம்பேத்கர். அரை வயிற்று கஞ்சிக்கு அலறப்படும் ஊமைகளின் உறுப்பினராக நான் பேசுகிறேன் என்று கூறியவர் அம்பேத்கர். அடுத்த வினா பாருங்க. பெண்கள் உரிமை பற்றி புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் யாருன்னா பெரியார். பெண்கள் உரிமை பெற்று புது உலகை படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார். கடைசி வினா பாருங்க. நிலமடந்தை உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் யாருன்னா அண்ணா. அதெல்லாம் பாருங்க. நிலமடந்தை உழைத்து பெறு உரிய நேரத்தில் பெறு முயற்சி செய்து பெறு என ஆணையிடுவதாக கூறியவர் அண்ணா. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம பொதுத்தமிழ்லேருந்து முக்கியமாக ஒரு 100 வினாக்கள் பார்த்தோம். நன்றி, வணக்கம். நாளை மற்ற வழியில் சந்திப்போம்.